ஹை ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டா தளபதியை கடுமையா விமர்சிச்சதுக்கு குணச்சித்திர நடிகர் ஒரு தரமான ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது நேத்தி கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தளபதியை ரீசெண்டா கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. சோ அதுக்கு மருமகள் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கிற குணச்சித்திர நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேத்து கட்சியில இணைந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆகும்போது தளபதியை சிஎம் ஆக ஆசைப்படக்கூடாது. ஓட்டே வாங்காம உதயநிதி துணை முதல்வர் ஆகலாம். ஆனா இவ்வளவு வருஷங்களா சினிமாவில உழைச்சி இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறதுல தவறே இல்ல அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. சோ கரெக்டான ஒரு கேள்விதான். ஏன்னா தளபதி முதல்வர் ஆகணும்னா மக்கள் ஓட்டு போட்டதான் முடியும். பட் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் அந்த மாதிரி ஆகல. ஜஸ்ட் வாரிசுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு துணை முதல்வர் ஆயிருக்காரு. சோ மன்னர் ஆட்சி பண்றவங்களுக்கு மத்தவங்களை விமர்சனம் பண்ற தகுதி எல்லாம் இல்ல. சோ சரியான வழியில போயிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுலாம் தவறே இல்ல. ஆல்ரெடி மக்கள் மன்னர் ஆட்சி அரசியலை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ 2026 எலெக்ஷன்லயே அதோட எஃபெக்ட் தெரியும். அண்ட் தளபதி மேல மக்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஓட் போட போறாங்க. சோ அதுக்கான களப்பணிகளை கரெக்டா தளபதி பண்ணாருன்னா அவருக்கு ஓட்டு விழும். சோ மக்கள் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றது 2026 எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.